Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ஹெல்தியான ஈஸியான பீட்ரூட் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனோன்னா ஹோல் கரம் மசாலாவும் போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை, இலை, அன்னாசி பூ, கல்பாசி, சோம்பு, உளுந்து எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கால் இன்ச் இஞ்சியை நல்லா தட்டிட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1/4 கிலோ பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு, சீரகம், கசகசா 3 ஈக்குவல் அமௌண்ட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சூப்புக்கெலாம் சேர்த்தா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். சூப்பு ஈரல் சூப் மாதிரி இருக்கும். இந்த பொடி போட்டோம்னா 1/4 கிலோவுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது வந்து பாசிப்பருப்பு, ஒரு குழிக்கரண்டி அளவு பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி காம்பு, அது நல்லா ஒரு வாசம் கொடுக்கும் சூப்புக்கு. அதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த கலரை பார்த்தே கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு 2 நாள் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.